Morning students. Today now we are discussing about human reproduction la events of fertilization. Fertilization என்ன meaning? The fusion of male and female gamete is called zygote. In the process is called fertilization. அப்படி இல்லனா fertilization is a process. In this process, fusion of male gamete with female gamete. Okay. Then events step by step. Okay, the fusion process can involve in 5 events or 5 steps அப்படினு சொல்லுவோம். Okay, அப்ப என்ன சார் 5 steps? ஒரு rough diagram. That is follicle cells. Okay, that is a structure of egg அப்படினு சொல்லுவாங்க. Okay, இப்ப இதுல மேக்ஸிமம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? இப்ப இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படியே இந்த இது that is nucleus அப்படினு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே follicle cells. இப்ப 5 events. இப்ப மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா egg covered by 3 layer. One is called corona radiata. That is the outer layer. Middle layer is called zona pellucida. Inner layer is called vitelline membrane. Okay, that is nucleus. Okay, but in this event, the fertilization process can involve in 5 events. First events, the sperm migrate through intracerebellar coat of follicle cells. For example, Rafa. That is sperm. The sperm migrate. Give the point. The sperm migrate through follicle cells. First, the sperm migrate through. Migrate means move through follicle cells and find with receptor molecules of zona pellucida. இது யாரோட பைண்ட் ஆகுது அப்படினு கேட்டா பைண்ட் வித் ரிசெப்டார். இந்த ரிசெப்டார் மாலிகூல்ஸ்க்கு என்ன பேர் அப்படினு கேட்டா இந்த சோனா பெலுசிடா. இந்த ரீஜன் என்னது? சோனா பெலுசிடா. எங்க பைண்ட் ஆகுது? ஓகே, ரிசெப்டார்ஸ் ஆஃப் என்னன்னு கேட்டா சோனா பெலுசிடா லேயர் அப்படினு சொல்லுவோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈவன். ஃபர்ஸ்ட் the sperm migrate into the inguinal அப்படினு கேட்டா coat of follicles. it is a coronary radiata வரும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் into the inguinal அப்படினு கேட்டா receptors of zona pellucida எக்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட். ஓகே, அப்ப in this binding யாரோட பைண்ட் ஆயிருக்கு? அங்க இருக்கக்கூடிய சோனா பெலுசிடாவோட பைண்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்ப அந்த பைண்டிங் இன்டியூஸ் அங்க உங்களுக்கு என்ன ஏற்படுத்துனா அக்ரோசோம் ரியாக்ஷன். the sperm release hyaluronidase அப்படிங்கற ஒரு என்சைம் என்ன பண்ணு ரிலீஸ் பண்ணும் into the inguinal அப்படினா சோனா பெலுசிடா. அப்ப இந்த செகண்ட் ஸ்டெப்ல இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த அதே மாதிரி இன்னொரு ஸ்பூம் மாதிரி வரைஞ்சுக்கோ. sperm. அப்ப இந்த இடத்துல இப்ப யாரோட பைண்ட் ஆயிருக்கு? சோனா பெலுசிடாவோட பைண்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்ப பைண்டிங் இன்டியூஸ் எதை சார் இன்டியூஸ் பண்ணுது? அக்ரோசோமல் ரியாக்ஷன். ஓகே, இந்த லேயருக்கு என்ன பேர் அப்படினு கேட்டா அக்ரோசோம் லேயர் அப்படினு சொல்லுவாங்க. இப்போ ஸ்பெர்மை கவர் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பெர்ம் ஹெட்டை கவர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு என்ன பேர் அப்படினா அக்ரோசோம் லேயர். இப்போ உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அக்ரோசோமல் ரியாக்ஷன் ஏற்படுது. அப்ப அக்ரோசோமோட ரியாக்ஷன் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா the sperm release
ஹைலோரினிடேஸ் என்சைம். உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹைலோரினிடேஸ். Hyaluronidase enzyme to the எங்க சார் அப்படிங்கடா zona pellucida. That is a second point. Okay, third point. Breakdown of zona pellucida by யார் சார் அப்படின்னா this enzyme. மூணாவது. அப்ப இந்த லேயர் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓகே அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் யார் சார் அப்படின்னு கேட்டா zona pellucida by யார் சார் அப்படின்னு கேட்டா that is a enzyme. இந்த என்சைம் அப்படின்னு கேட்டா ஹைலோரினிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இப்போ இந்த என்சைம் தான் உங்களுக்கு என்ன ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா பிரேக் டவுன் பண்ணும். அப்ப இந்த ஸ்பெர்ம் ரீச் எங்க சார் ரீச் ஆகுது பெர்மியபிள் ஆப் எங்க சார் அப்படின்னு கேட்டா இது பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லுவோம் இல்லையா பிளாஸ்மா மெம்பரேன் ஆப் எக்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரீச் ஆகும். இந்த இடத்துல பிளாஸ்மா மெம்பரேன் ஆப் எக். That is a third point. Fourth point. The nucleus and other components of sperm enter the egg. Actually வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல nucleus and other ஓகேவா nucleus and other form of sperm enter the egg சார் அப்படினு கேட்டா egg. Nucleus and other component of egg sperm enter the egg அப்படினு சொல்லுவோம். ஓகே ஃபைனலா இங்க இருக்கக்கூடிய கார்டிகல் கிரானுவல்ஸ் ஃபிஃப்த் ஸ்டேஜ் கார்டிகல் கிரானுவல்ஸ். வாட் இஸ் கார்டிகல் கிரானுவல்ஸ்? சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மால் மைனட் கிரானுவல்ஸ் டு ஃபார்ம் பேரியர் லேயர். அப்ப அந்த பேரியர் லேயர் இஸ் கால்ட் என்னன்னா ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் டு பிரிவென்ட் ஆர் ப்ரொடெக்ட் என்ன சார் அப்படின்னா பாலிஸ்பெர்மியம். இது எதை ப்ரொடெக்ட் பண்ணனும்னா பாலிஸ்பெர்மியம் ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் ஈவென்ட்ஸ் ஆஃப் என்னன்னு கேட்டா ஃபெர்டிலைசேஷன். நான் ஒரே ஒரு டைம் சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் இதுல ஸ்பெர்ம் மைக்ரேட் ஸ்பெர்ம் என்ன ஆகுது மைக்ரேட் ஆகுது எங்க சார் அப்படின்னா த்ரூ கோட் ஆஃப் யார்னா பாலிகல் செல்ஸ். கடைசியா பைண்ட் ரிசெப்டார் டு யார் அப்படின்னு கேட்டா சோனா பெலுசிடா லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைண்ட் ஆயிடும். ரெண்டாவது இப்ப இந்த பைண்ட் ஆனது ஸ்பெர்ம் யாரோட பைண்ட் ஆயிடுச்சு சோனா பெலுசிடாவோட பைண்ட் ஆயிடுச்சு. அது எதை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா அக்ரோசோமல் ரியாக்ஷனை இன்டியூஸ் பண்ணும். அப்ப இதனுடைய ரிசல்ட் ஸ்பெர்ம் ரிலீஸ் என்கிற ஹைலோரினிடேஸ் அப்படிங்கிற என்சைம் எங்க சார் அப்படின்னா இந்த சோனா பெலுசிடாவை இன்டியூஸ் பண்ணிருது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் சோனா பெலுசிடா லேயர். அப்ப இங்க இருக்கக்கூடிய சோனா பெலுசிடா லேயர் என்ன ஆட்டோமேட்டிக்கா பிரேக் டவுன் ஆகும் பை ஆக்ஷன் ஆஃப் யார்ஸ் அப்படின்னா இந்த ஹைலோரினிடேஸ் அப்படிங்கிற என்சைம். ஓகே அண்டர்ஸ்டாண்டா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா டு ரீச் எங்கன்னு கேட்டா பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் எக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டச் ஆயிடும். இது தேர்ட் பாயிண்ட்ல. ஃபோர்த் பாயிண்ட்ல the nucleus and other components enter to the egg அப்படினு சொல்லுவாங்க. ஃபைனலா இங்க இருக்கக்கூடிய கார்டிகல் கிரானுவல்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் இருக்குலையா டு மேக் த ஒரு மெம்பரேன் ஃபார்ம் பண்றது அது பேர் என்ன சொல்லுவாங்க ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் சொல்லுவோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா டு அவாய்ட் பாலிஸ்பெர்மி அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சரிங்க. ஓகே இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஈவென்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படினு சொல்லுவாங்க. ஓகே அப்ப ஃபெர்டிலைசேஷன் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்னா 5 ஸ்டேஜஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு क्वेश्चंसா கேட்கலாம். ஓகேங்க. थैंक यू.